இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக நீக்கப்பட்டது என்று தற்பொழுது இந்தியா கூட்டணி தகவல் ஒன்று வெளியிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 2 அமைச்சர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக துரைமுருகன் அவர்களின் பதவியும் சிறைக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது. சுமார் 60,000 கோடி மணல் கொள்ளையின் மூலமாக ஊழல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களைப் போல் பொன்முடி அவர்களைப் போல் சிறையில் அடைக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் திமுகவின் நறுமதிப்பு இழந்துவிடும் என்றும் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதானத்தை பற்றி பேசியதன் காரணமாகத்தான் வடமாநிலங்களில் நடைபெற்ற 4 சட்டமன்ற தேர்தல்கள் 3 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியடைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு வழிவகுத்து விட்டது என்றும் காங்கிரஸ் கூட்டணிகள் தற்பொழுது கூறியுள்ளது. இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக திமுக இந்தியா கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்றும் தற்பொழுது மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியுள்ளார். ஒருவேளை கூட்டணியிலிருந்து நீக்காமல் இருந்தால் நிச்சயமாக பாஜக தான் வெற்றியடையும் என்றும் அதற்கு மிக முக்கியமான காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான் என்றும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் மம்தா பானர்ஜி அவர்கள். மேலும் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் குறித்து பலவிதமான விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. சுயமாக எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தாமல் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இவர்கள் இருவருக்கும் பணம் மற்றும் பதவி மட்டும்தான் முக்கியம். ஆனால் மற்ற கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எவதற்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் தற்பொழுது நாட்களை கடத்தி வருகிறார்கள் என்றும் ஊழல் வழக்கில் பல அமைச்சர்கள் தற்பொழுது வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியில் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியிருப்பது தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் திமுக டெல்லிக்கு செல்ல உள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.